بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிக பெரியவன். மதினாவினுடைய மீகாத் பள்ளிவாசல், மதினாவிலிருந்து உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்கள், மதினாவிலிருந்து உம்ரா நியத்தோடு செல்லக்கூடியவர்கள் இந்த எல்லையில் இருந்து இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு நியத் வச்சு உம்ரா செய்யக்கூடிய இடம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருந்து உம்ரா நியத்தோடு பயணப்பட்டாங்க என்கிற வரலாறு. அதைத் தொடர்ந்து இதுதான் மீகாத் பள்ளிவாசலாக நியத் வச்சு இங்கேருந்து அங்கே சாலையில் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுதான் மீகாத் எல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கு. சாலையோட ரெண்டு பக்கத்துலேயும் அந்த மீகாத் அடையாளம் வைக்கப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ், இதன் வழியாகத்தான் இங்கேருந்து நம்ம பயணப்படுறோங்கிறதுக்கான அடையாளம். இங்கே முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை, அல்ஹம்துலில்லாஹ், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. இந்த மலையினுடைய அருகாமையில் ஒரு மீகாத் பள்ளி. பாலைவனத்தில் வெயில் அவ்வளவு தூரம் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இஸ்லாம் தலை தோங்கி உலகத்துக்கே நிழலாக அமைந்த இடங்கள் அப்படிங்கிறதுல சுபஹானல்லாஹ் இந்த மதினத்து மண்ணுடைய இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அள்ளி அள்ளி தருகிறது அப்படிங்கிறத உணர்றோம். இங்கேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நியத்து வச்சு கிளம்புறேன். துவா செய்யுங்க எனக்காக. உங்கள் எல்லாருக்கான துவாக்களையும் சேர்த்து கொண்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் பயணப்படுறேன். ஒவ்வொரு சுஜூதுக்கும் நான் நகர்கிறேன். வல்ல ரஹ்மானுக்கே அதற்கான எல்லா புகழும், அவனுக்கே நான் நிறைய நன்றி செலுத்துகிறேன். குரானில் ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்துட்டு இங்கேருந்து இந்த பயணத்தை நாங்கள் தொடங்க நினைக்கிறோம். மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல இறைவனுக்கு, பிறகு பெற்றோர்களுக்கு. இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இறையச்சத்தோடு மனித கூட்டம் இருந்தால் இந்த உலகத்தில் நபிகளார் எதையெல்லாம் தடை செய்தார்களோ, கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம், மது, மாது, சூதுன்னு அத்தனையும் இந்த மண்ணில் இருக்காது. ஆனால் ஒரு பெண்ணுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய சகல விஷயங்களும் அங்கிங்கெனாதபடி எல்லா தேசங்களிலும் பரவி விரிந்து கிடக்கு. குறிப்பாக நாம் வாழக்கூடிய இடங்களில் அது ரொம்ப சாதாரணமாக பரவி விரவி கிடக்கு. பெண்ணை பெண்ணாக மதித்து அவளுக்குரிய உரிமைகளை அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இன்னும் எத்தனை தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறத இறையச்சத்தோடு நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக ரசூல்லா எந்த பெண் விடுதலை விதைத்தார்களோ அந்த நபிகள் காட்டிய பெண்ணியம் இங்கே வசப்பட்டு இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதுங்கிற விஷயத்தில் இன்றைக்கி பல இடங்களில் வயசானவங்களை கொண்டு போய் அருவி இருக்க இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க, மலை இருக்க இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க, பல ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் விட்டுட்டு போயிடுறாங்க. முதியவர்களை மூட்டையாக கட்டி குப்பையில் தூக்கி வீசி எறிந்த விஷயங்களை எல்லாம் கண்ணில் பார்க்கிறோம். நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க எவ்வளவு தூரம் பார்த்துருப்பாங்க உங்களுடைய கழிவுகளை சுத்தப்படுத்தினதில் இருந்து. ஆனால் அவர்களே ஒரு கழிவாக இன்றைக்கு தூக்கி போடுகிற பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல் இல்லை அப்படிங்கிற விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கேருந்து நான் யோசித்து பார்க்கும்போது அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக மனிதன் நிச்சயமாக நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். நன்றி உணர்தல் என்பதை, நன்றி அறிதல் என்பதை, நன்றியை திருப்பி செலுத்துதல் என்பதை நிச்சயமாக மனித கூட்டத்துக்கு அதிகமாக நாம் போதிக்க வேண்டும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரணும். இந்த விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னா எந்த பெண் விடுதலை உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நம்ம பேசுகிறோமோ அந்த நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற ஒன்றை நம்ம இந்த சமூகத்தில் விதைக்க முடியாது. அப்படி வாய்ப்பு உருவானால் மட்டும்தான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, பெண்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அந்த நன்றி அறிதல்ங்கிற உணர்வை அல்லாஹ் ரசூலின் உம்மத்துக்களுக்கும் இந்த மனித கூட்டத்துக்கும் நீயே வழங்குவாயாக அப்படிங்கிற துவாவோட இந்த மதினாவின் மீகாத்தில் இருந்து நியத்து வச்சு உம்ராக்கு கிளம்புறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.